பேசலாம். நாம் அதிகமாக பயப்படுவது, கவலைப்படுவது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தான். ஆனால் நமக்குள்ளே நாம் கேட்டு பார்ப்போம், எதிர்காலத்தை குறித்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் பயப்பட தேவையே இல்லையே. சொல்வதற்கு எளிதாக இருக்குது, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம் என்று சொன்னோம். நாம் யாருக்கு கீழே இருக்கிறோம், யார் நம்மை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. சங்கீதம் 23 நம் அனைவருக்கும் தெரிந்த விரும்புகிற சங்கீதம். எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில, எவ்வளவு நெருக்கங்கள் மத்தியில, அவமானங்கள் மத்தியில வாழ்ந்து வந்த தாவீது. அவன் அரசனாகுவதற்கு முன்பாகவும் சரி, அரசனாக்கப்பட்ட பிற்பாடும் சரி, அவன் வாழ்கிற நாட்கள் எல்லாம் எல்லா விதமான போராட்டங்களையும், கஷ்டங்களையும், வேதனைகளையும், யுத்தங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருந்தான். ஆனாலும் கூட அவன் சொல்லுகிறான், The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எனவே நான் ஏன் பயப்பட? அவனுக்கு அவர் மேய்ப்பராக மாத்திரம் தாவீதுக்கு தெரியவில்லை. அவனை அளவில்லாமல் அவர் நேசித்தபடியினாலே அவரே நேசத்தின் அடையாளமாக எப்பொழுதும் அவரே அவனை நடத்துகிறார் என்பதை அவன் புரிந்திருந்தான். எனக்கு அருமையானவர்களே, அந்த தாவீதை நேசித்தவர்தான் இன்று உன்னை நேசிக்கிறார். அன்று தாவீதை நடத்தினவர் தான் இன்று நம்மையும் நடத்துகிறார். எனவே அவனுக்கு தெரிந்தது, I shall not be want. I have everything. எனக்கு ஒரு குறையும் இல்லை. காரணம், எனக்கு தேவையானவற்றை எனது தேவையானதை விட அதிகமாக எனக்கு தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, அவன் அறிந்தது, தேவனாகிய கர்த்தர் மேய்ப்பர், என் இயேசு, என் நேசர், அவரது அன்பிலே என்னை அரவணைத்து இளைப்பாறுதல் தருகிறபடியினாலே அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை அமைதிக்குள்ளாக நடத்துகிறது, என் வாழ்க்கையை மீட்டெடுத்து உயிர் தருகிறதாக இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவர் என்னை நடத்துகிறபடியினாலே எனக்கு சரியான பாதையை அவர் காட்டுகிறார். அவர் நடந்து சென்றதான அதே வழியிலே தான் என்னை நடத்துகிறார். எனவே அவர் என்னை நடத்துகிறபடினாலே மரண இருளின் பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும் நடக்க நேர்ந்தாலும் பயம் என்னை ஒருபோதும் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. காரணம், என்னை நடத்துகிறவர் மரணத்தையே ஒழுங்கியவர் என்கிற நிச்சயம் நமக்கு வேண்டும். தேவன் தருகிற வார்த்தை நம்முடைய பயத்தை போக்குகிறது. அது மாத்திரமில்லாதபடி அவன் தெளிவாய் சொல்கிறதான ஒரு வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். அவர் என்னோடு கூட இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். 23ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் அவன் சொல்வது, நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். பிரச்சனைகள் வரும்பொழுது சொல்லணும், அவர் என்னோடு கூட இருப்பதனால எதிர்காலத்தை குறித்தோ எந்த தீங்கை கொண்டோ நான் அஞ்ச மாட்டேன். காரணம், அவர் எனக்கு ஒரு விருந்தை ஏற்படுத்துகிறார். நறுமண தைலத்தினாலே என் வாழ்க்கையை நறுமணமாக்குகின்றார். எனது பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிற பாத்திரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய அருளும் நலமும் பேரன்பும் எப்பொழுதும் நம்மை புடை சூழ்ந்து வருகிறது என்று தாவீது சொல்கிறார். எனவே அவன் சொல்லும்போது, முடிக்கும் பொழுது, நானும் ஆண்டவருடைய இல்லத்திலே நெடுநாளாய் வாழ்ந்திருக்கிறேன்.
எனவே தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய வார்த்தையில, தேவன் நம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்துல நான் வாழுகின்ற பொழுது நான் ஏன் கலங்கணும், நல்லா இருப்பதா. அந்த நிச்சயத்தை இம்மானுவேலர், நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் உங்களுக்கு அருளுவாரா.